ஹாய். இன்னைக்கு நவம்பர் 22ஓட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். சோர்ஸ் கிரெடிட் வந்து ஹிந்து, அப்புறம் தினமணி நியூஸ் பேப்பர். ஸோ இன்னைக்கு நடந்த முக்கியமான நியூஸ், அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த 4 லேபர் லாஸ், அப்புறம் வந்து இந்தியாவோட ட்ரீம் ப்ராஜெக்டா கருதப்படுற தேஜஸோட கிராஷ் துபாயில, 3வது பிரைம் மினிஸ்டர் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ், 4வது இனி நம்ம இந்தியா மட்டும் இல்ல யூரோப்பியன் யூனியன்லயுமே யூபிஐ யூஸ் பண்ணலாம், அது ரிலேட்டடான நியூஸ். அப்புறம் டெல்லி போலீஸ் நடத்தின ஒரு மேசிவான சைபர் கிரைம் ஆபரேஷன். அப்புறம் மத்திய அரசாங்கத்தோட சிஐஎஸ்எஃப் வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்தியாவோட போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வரப்போகுது. அடுத்த நியூஸ் வந்து தமிழ்நாட்டுல பர்டிகுலர்லி இந்த பேரணிகள், பொலிட்டிக்கல் ரேலிஸ்ல வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அப்புறம் ஃபைனல் நியூஸ் வந்து த பவாரியா கேங், த மோஸ்ட் நொட்டோரியஸ் கேங், 20 வருஷத்துக்கு அப்புறம் பவாரியா கேங்ல தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கேஸ். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதுதான். 4 லேபர் கோட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இதான் அந்த 4 கோட். கோட் ஆன் வேஜஸ் ஊதிய விதி 2019, கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் தொழில்துறை தொடர்பு விதி 2019, அப்புறம் 2020, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு விதி 2020, அப்புறம் கோட் ஆன் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், பணி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணிச்சூழலுக்கான 4 லேபர் கோட். ஸோ இதை நம்ம டைரக்டா உள்ளவே பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ட்ராப் மட்டும், ஏன் லேபர் கோட்ஸ் இந்தியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்டிகுலர்லி இந்த 4 லேபர் கோடோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கவர்மெண்டோட டேட்டா படியே, அதாவது எக்கானமிக் சர்வேவோட டேட்டா படியே இந்தியால இந்த எக்கானமிக் சர்வேன்றது ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் பண்ணப்படும். அதே மாதிரி இன்னொரு சர்வே இருக்கு, பிஎல்எஃப்எஸ் சர்வே, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, இந்தியால 93% ஒர்க்கர்ஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்றது எந்த விதமான ஃப்ரேம் ஒர்க்கு கீழேயும் கட்டமைப்பு கீழே, அதாவது இந்தியாவோட லேபர் லாஸை ஃபாலோ பண்ணாத அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு கீழே வராங்க. வெறும் 7% தான் ஆர்கனைஸ்டு செக்டாரா இருக்காங்க. லேபர் கோட், லேபர் லாஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணக்கூடிய இது கீழே வராங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த நம்பர்ஸ்ல நான் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 48 கோடி பேர் வேலை செய்யறாங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் 140 கோடி நமக்கு தெரியும். அதுல 48 கோடி பேர் ஒர்க்கிங் லேபரர்ஸா இருக்காங்க. அந்த 48 கோடியில கிட்டத்தட்ட 43 கோடி அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல தான் வேலை செய்யறாங்க அப்படின்றதுதான் முக்கியமான நியூஸ். இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னா அந்த அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், அப்புறம் கட்டட தொழில வேலை செய்யறவங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். அப்ப இன்னைக்கு இந்தியால அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா, ஜிக் ஒர்க்கர்ஸ் அழைக்கப்படுற இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி டெலிவரி ஏஜென்ட்ஸ், இவங்க எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான். அவங்களுக்கு எந்த விதமான ஃபார்மல் கான்ட்ராக்டும் கிடையாது. எந்த எம்ப்ளாயி கீழே வேலை பார்க்கறாங்கன்ற கான்ட்ராக்ட் இருக்காது. அவங்களுக்கு எந்த விதமான சோசியல் செக்யூரிட்டியுமே இருக்காது. வேலையில இருந்து சப்போஸ் நீக்கப்பட்டா அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி ஜாப் ஸ்டெபிலிட்டின்றது சுத்தமா இருக்காது. வேஜஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த வேஜ் டிஃபரன்ஸுமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல. ஸோ அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வழங்குறதுக்காக முக்கியமா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இந்த லேபர் லாஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கிரக்ஸ் இந்த கிளிப்பிங்லயே உங்களுக்கு கிளியரா தெரியும். நான் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லா தொழிலாளர்களுக்குமே ஆர்கனைஸ்டா இருந்தாலும் அன்ஆர்கனைஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கான அக்ரிமெண்ட் ஒண்ணு, கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கண்டிப்பா சைன் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள சம்பளம் வந்து வேஜஸ் வந்து போடணும். இப்ப இதுல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐடி ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு மாசத்தோட 7ஆம் தேதிக்குள்ள சம்பளம் போடணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நிறைய பேருக்கு இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கடன் தேவை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்க்காக ஸோ சம்பளம் வந்து கரெக்டா வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஓவர் டைம் பாக்குறாங்க அப்படின்னா 2 மடங்கு வேஜஸ் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் 4வது, இதுதான் முக்கியம், பணி பாதுகாப்பு அப்படின்றது அவங்களுக்கான ப்ராப்பர் லீவ். அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 24 வாரம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் வந்து வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில சொல்லுது. அப்புறம்
ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சமமா ஊதியம் வழங்கப்படணும். அதே மாதிரி பெண்களும் இரவுலயும் வேலை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாலே பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்த் செக்அப்க்கு வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயரே ஹெல்த் செக்அப்கான ப்ரொவிஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த பிஎஃப் பிஎஃப்பும் அவங்களுக்கான இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்ல இருக்கவங்களுக்கும் வழங்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எல்லா லேபரர்ஸுமே ஒரு சிங்கிள் நம்பர்ல ஆதாரோட இணைக்கப்பட்ட ஒரு சிங்கிள் ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட் ஒன்று உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வேரியஸான ஸ்கீம்ஸ் வந்து இந்த லேபர் லாஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், இந்த லேபர் லாஸ்ல வந்து ஜிக் ஒர்க்கர்ஸையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நம்ம 2 டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க, பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க 2 பேருமே ஃப்ரீலான்சிங்ல தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நிரந்தர தொழிலாளர்களா இருக்க மாட்டாங்க. ஒப்பந்த தொழில்ல ஒரு தேவை, அந்த வேலைக்கான தேவை ஏற்படுற பட்சத்துல அவங்க வந்து அதை ஒர்க் பண்ண ரெடியா இருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக் ஒர்க்கர்ஸ்ன்றவர் இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்றவங்க, ஃப்ரீலான்சர்ஸா இருக்கவங்க எல்லாம் ஜிக் ஒர்க்கர்ஸ். இவங்களே ஒரு ஆப் மூலமா, ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா ஒர்க் பண்ணா அவங்க பேரு பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அழைக்க போறாங்க. இப்ப பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஓலா, ஊபர், ஸ்விக்கி, இந்த அமேசான் டெலிவரி, இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸா கன்சிடர் ஆவாங்க. ஸோ இப்போ அந்த எல்லா பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுமே ஜிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லலாம். ஆனா எல்லா ஜிக் ஒர்க்கர்ஸுமே பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் கிடையாது. ஸோ ஜிக் ஒர்க்கர்ஸ் ஒரு ஆப்பு கீழே வர மாட்டாங்க. ஸோ இவங்க ஜிக் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸையுமே இந்தியால பர்டிகுலரா இப்ப அந்த ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே இந்த லேபர் லாஸ் கொடுக்கறதுக்காக இது பண்றாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜென்ரலா ஒரு 10க்கு மேற்பட்ட எம்ப்ளாயிஸ், ஒரு தொழிலாளர்களை வச்சிருக்கக்கூடிய கம்பெனி கண்டிப்பா இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது விதி. இப்ப ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றாங்கன்னா 10க்கும் கீழே லேபரர்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸையுமே இஎஸ்ஐக்கு கீழே தங்களை ரெஜிஸ்டர் பண்ணி பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லேபரரோட அந்த ஹோல் ஃபேமிலிக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சிவியர் சிக்னஸ் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா கடந்த 91 நாள் அந்த 3 மாசத்தோட ஒரு 70% சம்பளத்தை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட், பேறுகால விடுப்புன்றது ஒரு 26 வீக்ஸுக்கு வந்து பெய்டு லீவ் கொடுப்பாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்ல இருக்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து 26 வீக்ஸ் ஆர் 1 இயர் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் பெய்டு லீவ் இருக்கு. பட் அது அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு பொருந்தாது. அது எல்லாமே இப்ப அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்து இத ஜென்ரலா இந்த லேபரர்ஸுக்கான வெல்ஃபேர் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடியது ஐஎல்ஓ அப்படின்ற அமைப்பு, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இது வந்து 1919 உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவால இருக்கு. இந்த ஐஎல்ஓ அப்படின்றது ஐக்கிய நாடுகள் அவைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஏஜென்சி. ஸோ இதெல்லாம் தான் இந்த லேபர் லாஸோட முக்கியமான விஷயம். இதுக்கு சில எதிர்ப்புகளும் இருக்கு. இப்போ பர்டிகுலர் ட்ரேட் யூனியன் வீக் ஆகுது. அதே மாதிரி இந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கிறப்போ முன்னாடி எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும்னு இருந்துச்சு. 100 தொழிலாளர்களுக்கு கீழே வேலை பார்க்குற கம்பெனி எல்லாம். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 100 தொழிலாளர்களை 300 தொழிலாளர்கள்னு மாத்திருக்காங்க. அப்போ 300 தொழிலாளர்கள் வரைக்கும் எம்ப்ளாய் பண்ணக்கூடிய கம்பெனி பெர்மிஷன் இல்லாம லே ஆஃப் பண்ணலாம், ஈவன் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இன்னும் சில எதிர்ப்புகள் இருக்கு. மேபி போக போக இதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு கருதப்படுது. ஸோ இந்தியாவில் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் அதிகம். அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டு செக்டாருக்கான பெனிஃபிட்ஸை கொண்டு வரதுக்கான முக்கியமான ஆக்ட் தான் இது எல்லாமே. அடுத்து இந்தியாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் நான் சொன்ன மாதிரி தேஜஸ் அப்படின்றது லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். உலகத்தோட இன்னைக்கு டேட்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லைட்டஸ்ட், அதே மாதிரி சூப்பர் சானிக் ஏர்கிராஃப்ட் தேஜஸும் ஒண்ணு. இந்த தேஜஸ் வந்து இந்த ரீசெண்டா ஒரு துபாயில ஒரு ஏர் ஷோ நடந்துச்சு நேத்து. அந்த ஏர் ஷோல வந்து 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நாங்க எந்த அளவுக்கு எங்களோட ப்ரொடக்ஷன் இருக்குன்னு ஷோகேஸ் பண்றதுக்கான ஈவெண்ட் அது. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஈவெண்ட்ல வந்து தேஜஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதுல பைலட் வந்து இறந்துட்டாரு. ஸோ இந்த தேஜஸ் நேத்து நம்ம கூட பார்த்திருந்தோம். ஆக்சுவலா இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைல வந்து நிறைய நாடுகள் வாங்குறதுக்கு முன் வர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த தேஜஸ் ஏர்கிராஃப்டுக்குமே நிறைய நாடுகள் வாங்குறதுக்கு முன் வர்றாங்க. பர்டிகுலர்லி மலேசியா, அர்ஜென்டினா, ஈஜிப்ட், பிலிப்பைன்ஸ், யுஏஇ, துபாயில யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகமே இதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல
இந்த மாதிரி தேஜஸ் வந்து கிராஷ் ஆனது இட்ஸ் ஹைலி அன்பார்ச்சுனேட். இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை ஏதோ ஒரு வகையில ஷார்ட் டேர்ம்ல இது பாதிக்கப்பட போற ஒரு ஈவெண்ட் தான். ஏன் நமக்கு தேஜஸ் இம்பார்ட்டன்ட்னா, பர்டிகுலரா நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த F-35 வந்து யூஎஸ்ஏல வாங்குறதுக்கா யூஎஸ்ஏ புஷ் பண்ண பேச்சுவார்த்தை நடந்தது ஒரு டைம்ல. சுகோய் 57 ரஷ்யா கொடுக்குறாங்க. ரஃபேல் ஏர்கிராப்ட வந்து நம்ம பிரான்ஸ்ல இருந்து வாங்குறோம். ஸோ இப்படி பெரும்பாலும் மற்ற நாடுகள்ல இருந்து தான் நம்ம ஃபைட்டர் ஏர்கிராப்ட் வாங்கக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ அதுக்காக பர்டிகுலர் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் இந்த தேஜஸ். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்றது, சுயசார்பு இந்தியா அப்படின்ற கொள்கையில இந்த தேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இது ஆக்சுவலி இந்த தேஜஸ் வந்து MiG-21 அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட பழைய ஏர்கிராப்ட், அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த MiG-21 வந்து பறக்கும் சவப்பெட்டினே சொல்லுவாங்க. இது MiG-21 இல்ல, லெப்ட் சைடு இருக்குது தேஜஸ். பட் MiG-21 வந்து பறக்கும் சவப்பெட்டி, ஃபிளையிங் காஃபின் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு அதிகமான கிராஷஸ் இருந்தது. ஸோ இந்த தேஜஸ் ஏர்கிராப்ட் தான் MiG-21 ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு நம்ம கருதிட்டு இருக்கோம். ஸோ இந்த தேஜஸ் ஏர்கிராப்ட் கிட்டத்தட்ட 5000 ஹவர்ஸுக்கு மேல பறந்துருக்கு. வெரி வெரி லெஸ் கிராஷிங் ரேட் தான். லாஸ்ட் 2024ல ராஜஸ்தான் ஜெய்சல்மேர்ல ஒரு கிராஷ் நடந்தது. அதை தாண்டி பெரிய அளவுக்கு தேஜஸ் கிராஷ் ஆகல. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ இந்த தேஜஸோட பேக்ட்ராப் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த தேஜஸ் வந்து ஆக்சுவலி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 1984லே தேஜஸ் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. இது வந்து ஃபர்ஸ்ட் இது ஃபிளைட் கம்ப்ளீட்டா ஒரு ரெடியாகி ஃபிளை ஆன வருஷம் 2001. சரி, இதை யாரு டெவலப் பண்றது அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பெங்களூர் பேஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ். ஹிந்துஸ்தான் மத்திய அரசாங்கத்தோட பொதுத்துறை நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுக்கு தேஜஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சது வந்து அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய். ஸோ இதுதான் தேஜஸோட பிரீஃப் ஹிஸ்டரி. இந்த தேஜஸ்ல 2 வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியன்ட் வந்து மார்க் 1 வேரியன்ட். இது லாஸ்ட் இயரே இந்திய விமானப்படைக்கு விமானங்கள் வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னும் ஒரு 83 விமானங்கள் வழங்கப்பட்டுச்சு. அப்புறம் 97 விமானங்களுக்கு மறுபடியும் அப்ரூவல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேஜஸ் ஏர்கிராப்டை ரொம்ப அதிகமாக இண்டக்ட் பண்றாங்க. நான் ஏன் இண்டக்ட் பண்றாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்டிகுலர்லி MiG-21 ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இங்க உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் சூப்பர்சானிக் ஃபைட்டர் ஜெட்ல இதுவும் ஒண்ணு. ஸோ இதுதான் தேஜஸோட முக்கியமான ஃபேக்ட்ஸ். அடுத்து பிரைம் மினிஸ்டர் வந்து G20 சம்மிட்ல கலந்துக்கிறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஜோஹன்னஸ்பர்க் அங்க போயிருக்காங்க. இந்த G20 மாநாட்டுல வந்து யுஎஸ்ஏ கலந்துக்கல, சைனா கலந்துக்கல, ரஷ்யா கலந்துக்கல. ஆனா அவங்க எல்லாமே அதோட மெம்பர்ஸா இருக்காங்க. யுஎஸ்ஏ என்ன காரணம் சொல்லி கலந்துக்கல அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கால வெள்ளையர்களுக்கு, அங்க மைனாரிட்டியா இருக்காங்க, வெள்ளையர்களுக்கு, அதாவது ஒயிட் டிசென்ட சார்ந்தவங்களுக்கு எதிராக நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு யுஎஸ்ஏ கலந்துக்கல. ரஷ்ய பிரசிடென்ட் ஏன் கலந்துக்கல, புட்டின் ஏன் கலந்துக்கல அப்படின்னா, அவருக்கு எதிராக அந்த உக்ரைன் போருக்கு எதிராக அவருக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா, சவுத் ஆப்பிரிக்கா ஐசிசிக்கு கீழே வருது, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை சைன் பண்ணக்கூடிய ஒரு நாடு. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட்டை கைது பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக ரஷ்யன் பிரசிடென்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போல. அதே மாதிரி சைனாவோட அதிபருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ரீசெண்ட் டைம்ல வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறது இல்ல. ஸோ அதனால சைனீஸ் பிரசிடென்ட்டும் வரல, சைனாவோட பிரைம் மினிஸ்டர் வராங்க. ஸோ இந்த 3 நாடுகளோட தலைவர்கள் வரல. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போய் கலந்துக்கிறாங்க. பிரான்ஸ், இந்த மாதிரி மற்ற நாடுகளோட பெரிய தலைவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ இந்த G20 சம்மிட் 2025 சவுத் ஆப்பிரிக்கால நடக்குது. யுஎஸ்ஏ கலந்துக்கல, ஆனா அடுத்த வருஷத்துக்கான G20 சம்மிட் யுஎஸ்ஏல தான் நடக்க போகுது. ஸோ இந்த G20 அப்படின்றது 20 நாடுகள் உள்ள கூட்டமைப்பு. 1999ல ஆக்சுவலி இது உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா 1999ல ஏசியால ஒரு ரெசெஷன் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர்ஸ் எல்லாருமே, அதாவது ஒரு 20 நாடுகளோட அமைச்சர்கள் எல்லாமே அது கலந்துக்கிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 2008ல உலக நாடுகளோட தலைவர்கள் கலந்துக்கிற மாதிரி G20 மாற்றப்பட்டுச்சு. ஸோ 1999ல மினிஸ்டர் லெவல்ல ஆரம்பிக்கப்பட்டது, 2018ல லீடர்ஸ் லெவல்ல மாற்றப்பட்டது. ஸோ இந்த G20ல மொத்தம் 20 நாடுகள் இருக்காங்க, 19 நாடுகள் இருக்காங்க. அப்புறம் யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க. ரீசெண்டா 2023ல
ஆப்பிரிக்கன் யூனியனும் மெம்பரா இணைஞ்சாங்க. ஸோ 19 பிளஸ் 2 குரூப்பிங் இருக்காங்க, யூரோப்பியன் யூனியன், ஆப்பிரிக்கன் யூனியன். இந்த ஆப்பிரிக்கன் யூனியன்ல மொத்தம் 55 ஆப்பிரிக்கன் நாடுகள் இருக்காங்க. சரி, இப்ப இந்த G20யோட 2025 சம்மிட் சவுத் ஆப்பிரிக்கால நடக்குதுன்னு பார்த்தோம். அந்த சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற G20 சம்மிட்டோட தீம் பாத்தீங்கன்னா 3 முக்கியமான தீம்: சாலிடாரிட்டி, சகோதரத்துவம், ஒருங்கிணைப்பு, அந்த மாதிரி ஈக்குவாலிட்டி, சமத்துவம், சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதுதான் இந்த ரீசெண்டா நடக்கக்கூடிய இந்த G20 சம்மிட்டோட தீம். 2023ல G20 சம்மிட் இந்தியால நடந்தது, நியூ டெல்லியில. அதோட தீம் வந்து வாசுதெய்வ குடும்பகம், அதாவது ஆல் ஆர் ஒன் ஃபேமிலி அப்படின்ற அழைக்கப்படுற இந்த வாசுதெய்வ குடும்பகம் அப்படின்றதுதான் 2023யோட இந்தியா தீம். அதுல வந்து 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர் அப்படின்ற தீம்ல நடந்தது. இந்த 2023யோட பிரசிடென்சில தான், இந்தியாவோட பிரசிடென்சில தான் ஆப்பிரிக்கன் யூனியன் இணைஞ்சாங்க. நீங்க லெஃப்ட் சைடு இமேஜ்ல பார்க்கலாம். இந்த இப்ப 20 நாடுகள் தான் இன்னைக்கு யூரோப்பியன் G20 நாடுகள் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய நாடுகள். இதுல வந்து சவுத் ஏசியால இந்தியா மட்டும்தான் மெம்பரா இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இந்த G20 சம்மிட்ல 3 நாள் நடக்குது. இது 3 சம்மிட்டுமே, சஸ்டைனபிலிட்டி சம்மிட், ஈக்குவாலிட்டி, சாலிடாரிட்டி சம்மிட்லயுமே பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி ரீசெண்டா ஆஸ்திரேலியா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதே மாதிரி IBSA அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கு, அந்த லீடர்ஸும் கலந்து பேச போறதா சொல்றாங்க. IBSAன்றது இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 3 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு. 2003ல வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் G20 சார்ந்த நடந்த முக்கியமான நியூஸ். அடுத்து நம்ம பார்த்த மாதிரி இந்த UPI டிரான்சாக்ஷன்ஸ் இந்தியால வந்து கிட்டத்தட்ட UPI டிரான்சாக்ஷன்ஸ் அக்கார்டிங் டு 2024 ஒரு மாசத்துக்கு 12 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் இந்தியால நடக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா ஒரு 20 லட்சம் கோடி அளவுக்கு சர்க்குலேஷன்ஸ் ஒவ்வொரு மாசமே UPI மூலமா வருது அப்படின்னு கருதப்படுறது. இந்த UPI வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து 2016ல. அந்த ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 400 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் UPI ஹேண்டில் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தோட டிஜிட்டல் பேமெண்ட்ல கிட்டத்தட்ட 46% வெறும் UPI மட்டுமே, இந்தியால மட்டுமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நடக்குது. ஆக்சுவலி இது ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் தானே. ஸோ ரொம்ப எக்ஸசிவா மக்கள் மத்தியில UPI அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ இந்த UPIயும் யூரோப்பியன் யூனியனோட டிப்ஸ் அப்படின்னு சொல்லி, இங்க இந்தியால UPI இருக்க மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு. இதை ரெண்டையுமே இன்டகிரேட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏன் இன்டகிரேட் பண்ணணும்னா, இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போறாங்க, டூரிஸ்ட் போறாங்க, அங்க போய் ஒர்க் பண்றாங்க. சோ அங்க இருந்து இங்க ரெமிட்டன்சஸ் ஈஸியா பண்றதுக்கு இந்த லிங்கேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. சரி, இதை ஃபர்ஸ்ட் நம்ம யூரோப்பியன் யூனியன்ல தான் பண்றோமா அப்படின்னா கிடையாது. ஆக்சுவலி இந்த UPI மற்ற நாடுகளோட, பல நாடுகளோட இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஒன்னு சிங்கப்பூர். ஆக்சுவலி இது சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்ம UPI இன்டெகிரேட் பண்ணது. அந்த சிங்கப்பூர்ல பே நவ் அப்படின்றதும் இந்தியாவோட UPI அப்படின்றதையும் இன்டெகிரேட் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் இன்டர்நேஷனல் லிங்கேஜ். அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லயுமே அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பேங்க்ஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட சரௌண்டிங் நேஷன்ஸ் நேபாள், பூட்டான், மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா, இது எல்லாமே UPIயும் அக்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ரூபே கார்டையுமே அக்செப்ட் பண்றாங்க. இந்த ரூபே கார்டுன்றது இந்த விசா, மாஸ்டர் கார்டு அப்படின்ற அந்த ஃபாரின் கம்பெனிஸுக்கு ஆப்போசிட்டா இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ரூபே கார்ட்ஸ், அதையுமே இந்த நாடுகள் எல்லாம் அக்செப்ட் பண்றாங்கன்றத பாக்குறோம். அதே மாதிரி பிரான்ஸ்ல இப்போ எய்ஃபில் டவர்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு UPI இருக்குன்னு நினைக்கிறேன். பிரான்ஸ்ல ஃபுல்லா இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்றாங்க. பிரான்ஸ் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளதான் வருது. அப்புறம் ஜப்பான், USA, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாடுகள்டையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சோ இந்த UPI என்ன, அதை எந்த அமைப்பு கீழே வருது, அதை பத்தி ஒரு பேக்ட்ராப் பார்க்கலாம். UPI வந்து நான் சொன்ன மாதிரி 2016வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை வந்து ரன் பண்றது வந்து NPCI அப்படின்ற அமைப்பு, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பு. இதை பத்தி நம்ம அடுத்து சொல்றேன். இந்த UPI வந்து ஆப் மூலமா நம்ம இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். ஜிபே, போன்பே, பேடிஎம், இதெல்லாம் ஆப் மூலமா நம்ம யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பாக்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட இதை ரெகுலேட் பண்றது வந்து RBIக்கு கீழே வருது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ரெகுலேட் பண்ணுது. ஆனா UPI கொண்டு வந்தது வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எந்த வருஷங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2008வது வருஷம். இதை யாரு உருவாக்குனா அப்படின்னா RBIயும்
இந்தியன் பேங்க் அசோசியேஷன்ஸும் 2 பேரும் சேர்ந்து 2008 உருவாக்கி இருப்பாங்க. இந்த என்பிசிஐ தான் இந்தியாவோட ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த என்பிசிஐ உருவாக்குனது தான் இந்த இப்ப பார்த்த யூபிஐ, இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன இந்தியாவோட ரூபே கார்டு, அதே மாதிரி இந்த ஃபாஸ்டேக் எல்லாமே, இந்த ஹைவேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபாஸ்டேக் எல்லாமே என்பிசிஐ கொண்டு வந்த ஃபேக்டர்ஸ் தான். ஸோ யூபிஐயும் இம்பார்ட்டன்ட், யார் கொண்டு வந்தா, யாரு ரெகுலேட் பண்றா, அதே மாதிரி என்பிசிஐ எந்த வருஷம் வந்துச்சு, யார் கொண்டு வந்தா, அவங்களோட சிக்னிபிகன்ஸ் என்ன, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் டு பி கவர்ட். ஸோ அடுத்த நியூஸ்க்கு ஸ்கிப் ஆகலாம். இப்போ நம்ம சைபர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பாக்குற டைம்ல இந்தியாவில ஸ்மார்ட் போன் யூசேஜஸ் அதிகமாகிற டைம்ல, அதே டைம்ல சைபர் பிரச்சனையும் அதிகமா இருக்கு. சைபர் கிரைம் அதிகமா நடக்குது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதிகமாக திருடப்படுது, ஓடிபி மிஸ்யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் போதுமான அளவுக்கு இல்லைனால சைபர் கிரைம் இந்தியாவில ரொம்ப எக்ஸசிவா இருக்குன்றத பாக்குறோம். இப்ப டெல்லி போலீஸ் வந்து இப்ப ரீசெண்டா இந்த நவம்பர் மந்த் வந்து ஒரு மிகப்பெரிய சைபர் ஃப்ராடு நெட்வொர்க்கை வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 877 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 1000 கோடி கிட்ட இந்த மாதிரி சைபர் ஃப்ராடோட பணம் வந்து ட்ரேஸ் பண்ணப்பட்டிருக்கு. 360 நியூ எஃப்ஐஆர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சைபர் ஹாக்ன்றது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சைஹாக் அதோட ஷார்ட் ஃபார்ம். டெல்லி போலீஸ் அகைன்ஸ்ட் சைபர் நெட்வொர்க்ஸ். அதே மாதிரி நேஷனல் சைபர் ஹெல்ப்லைன் வந்து 1930 அப்படின்றத நேஷனல் சைபர் ஹெல்ப்லைன். ஏதாச்சும் ஒரு குற்றம் ஏதாச்சும் நடக்குதுன்னா இந்த ஹெல்ப்லைன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ சைஹாக் பை டெல்லி போலீஸ் அடுத்த இம்பார்ட்டன்டான நியூஸ். அப்புறம் இந்த நியூஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன்னா இந்தியால லேண்ட் எல்லாமே நம்ம ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்றோம். பட் இந்தியாவோட கோஸ்ட்ன்றது 7516 கிலோமீட்டர் உள்ள ஒரு கோஸ்ட் லைன். குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும், அப்புறம் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் 7516 கிலோமீட்டர். இதோட ரீசெண்ட் டேட்டா வந்து ஒரு 11,000 கிலோமீட்டர். புது கணக்குப்படி இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 11,000 கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியால கோஸ்ட் லைன் இருக்கு. ஆனா இந்த கோஸ்ட் எல்லாமே ப்ராப்பரா பாதுகாக்கப்படலை அப்படின்றதுதான் ஒரு ஃபேக்டர். நிலத்துல ப்ராப்பரா ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரி கோஸ்ட்ல இந்தியால ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கிடையாது. இந்த மும்பை அட்டாக் நடக்குது, நிறைய ட்ரக்ஸ் இந்தியாவுக்குள்ள வருது, ஸ்ரீலங்கா வழியாவோ மற்ற நாடுகள் வழியாவோ நிறைய இல்லீகல் மைக்ரன்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்போ இந்தியாவோட கடற்பாதுகாப்பையும் முக்கியமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட கடற்பாதுகாப்பு எல்லாமே சிஐஎஸ்எஃப் கீழே வழங்கப்படுறதா சொல்றாங்க, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்தியால மொத்தம் ஒரு 13 முக்கிய மேஜர் துறைமுகங்கள் இருக்கு. 220க்கும் மேற்பட்ட மைனர் துறைமுகங்கள் இருக்கு, சிறிய துறைமுகங்கள் இருக்கு. இந்த பெரிய துறைமுகங்கள் எல்லாமே இன்னைக்குமே சிஐஎஸ்எஃப் ஓட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இந்த 220க்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்களும் இப்ப சிஐஎஸ்எஃப் ஓட கட்டுப்பாட்டுல மாற்றப்படுறதா ப்ரப்போசல் இருக்கு. இந்த 220 போர்ட்டை நம்ம காட் பண்ணோம்னா ஒவ்வொரு போர்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சிஐஎஸ்எஃப் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதனால அதிகமான ஆட்கள் சிஐஎஸ்எஃப்குள்ள வருவாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்தியாவோட கடற்பாதுகாப்பும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகும். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் சிஐஎஸ்எஃப் வந்து ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மிலிட்ரி கிடையாது, தே ஆர் கால்ட் அஸ் பாராமிலிட்ரி, துணை ராணுவ படையினர். மொத்தம் 7 சிஏபிஎஃப் இருக்காங்க. அசாம் ரைபிள்ஸ், நீங்க லெப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா அசாம் ரைபிள்ஸ், இவங்க நார்த் ஈஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய குரூப். பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டரை பிஎஸ்எஃப் தான் கார்ட் பண்றாங்க. இந்த சிஐஎஸ்எஃப் அப்படின்றது தான் இந்தியாவோட ஏர்போர்ட்ஸ், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எலிட் ஃபோர்ஸ். அப்புறம் சிஆர்பிஎஃப் இந்தியாவோட துணை ராணுவ படையினர். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எல்லாத்தையுமே மோஸ்டா ஹேண்டில் பண்றது, எலெக்ஷன் டியூட்டி இது எல்லாமே பார்க்கக்கூடியது சிஆர்பிஎஃப் தான். ஐடிபிபி இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் வந்து சைனா பகுதிகளை கார்ட் பண்ணக்கூடியவங்க. என்எஸ்ஜி பிளாக் கேட்ஸ் அழைக்கப்படக்கூடிய என்எஸ்ஜி பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு முக்கியமான விவிஐபிஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவங்க. சகஸ்திர சீமா பால் அப்படின்றது இந்தியா நேபாள் பார்டரை கார்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இந்த 7 சிஏபிஎஃப் இருக்காங்க. இதுல சிஐஎஸ்எஃப் வந்து இந்தியாவோட மைனர் போர்ட்ஸ், முக்கிய துறைமுகங்கள், சிறிய துறைமுகங்களையும் கார்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்த நியூஸ், தமிழ்நாடு நியூஸ்குள்ள வந்துடலாம். செப்டம்பர் 27 தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி ரேலியில வந்து கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தாங்க.
இதுல முக்கியமா சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை வந்தது. ஸோ அந்த குறைபாடு நடந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தனிநபர் ஆணையம் ஒன்று அமைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஐஜி தலைமையில ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் வந்து இப்ப ஃபைனலா அது வந்து சிபிஐயோட விசாரணைக்கு கீழே அந்த பொலிட்டிக்கல் ரேலி இஷ்யூ போயிருக்கு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரேலி இஷ்யூக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ரீசெண்டா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஸ்ஓபியில் அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள் அது ஜஸ்ட் மேலோட்டமா நான் சொல்றேன். இப்போ எந்த பொலிட்டிக்கல் ரேலியா இருந்தாலும் இந்த பர்டிகுலர்லி ரோட் ஷோவா இருந்தா 3 மணி நேரத்துக்கு மேல நடத்தக்கூடாது. அதே மாதிரி எந்த இடையூறையுமே ஏற்படுத்தக்கூடாது. ஏதாச்சும் அது அங்க இருக்கக்கூடிய வாட்டர் ஃபெசிலிட்டி, கழிவறை வசதி, டாய்லெட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ரோட் ரேலி பண்ணீங்கன்னா ஒரு பக்கம் ரோட மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு ரோடு வந்து பப்ளிக் யூசேஜுக்காக கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வைக்கணும். அதே மாதிரி அந்த மேடையில இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இந்த மாதிரி இது சவுண்ட் சிஸ்டம், லைட் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே அவங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க தான் நடத்தணும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பொது சொத்துக்கோ இல்ல பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கோ சேதம் வந்தா அதை ஃபுல்லா அந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் தான், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஏத்துக்கணும். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் முடிஞ்ச உடனே ஃபுல்லாவே கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போகணும். அதே மாதிரி நீங்க ஆரம்பத்திலே எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்கணும். அந்த நீங்க சொன்ன நம்பரை விட 50% மேல ஆட்கள் அதிகமா வந்துட்டா போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க உங்க மேல. அதே மாதிரி 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸுக்குமே இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸுக்கு இந்த எஸ்ஓபி பொருந்தாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கூடுறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க பெர்மிஷனுக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா டிசம்பர் 4 சேலம்ல நடக்கிற பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அதை வந்து போலீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க சொல்ற அதே விஷயம், மினிமம் 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்க வந்து கூட்டத்துக்கு அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 50,000 பேருக்கு மேல எவ்வளவு பேர் எக்ஸாக்டா கூடுறாங்கன்ற டேட்டாவும் நீங்க கிளியரா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நார்மலா எந்த ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங்க்குமே அட்லீஸ்ட் 10 நாளுக்கு முன்னாடியே நீங்க கண்டிப்பா பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்றதும் இந்த எஸ்ஓபில வந்திருக்கு. ஸோ ஸ்டாம்பீட்ஸ், நான் லாஸ்ட் இயர் நடந்த ஆர்சிபி ஸ்டாம்பீட், அதே மாதிரி இந்த பெங்களூர்ல நடந்தது கரூர் ஸ்டாம்பீட். இப்போ ஸ்டாம்பீட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எஸ்ஓபியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனல் நியூஸுக்கு போலாம். எல்லாருமே தீரன் படம் பார்த்திருக்கோம். ஸோ தீரன் படத்துல டிஸ்கஸ் பண்ணது வந்து ரியல் டைம் இன்சிடென்ட். அந்த பவாரியா கேங் அப்படின்றவங்க அவங்க வந்து 2005ல வந்து ஒரு எம்எல்ஏ, ஏடிஎம்கே, அன்னைக்கு இருந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து கொண்டிருப்பாங்க. அவங்க வீடு பூந்து பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த 2005 அந்த எம்எல்ஏ இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அன்னைக்கு இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஐஜி ஜாங்கிட் தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட் வந்து 2006ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. இதுதான் இந்த பவாரியா கேங். இந்த அரெஸ்ட் பண்ண ஈவெண்ட்டை வச்சுதான் இந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துதான் அந்த தீரன் அதிகாரம் 1 படம் வந்திருக்கும். ஸோ இது 2005ல நடந்த இன்சிடென்ட். 2006ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த அரெஸ்ட் பண்ண முக்கிய குற்றவாளியான ஓமான அழைக்கப்படுற அந்த ஓம் பிரகாஷ் வந்து ஜெயில இறந்திருப்பாரு. ஸோ ஒரு 3 பெண்கள் பெயில் வாங்கினவங்க அப்ஸ்காண்ட் ஆயிருப்பாங்க. இன்ன வரைக்கும் அவங்க கைது செய்யப்படல. பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 பேர் இறந்துட்டாங்க ஜெயிலே. மீதி 3 பேருக்கு அவங்க வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சென்னை கோர்ட் வந்து தண்டனை வந்து அறிவிச்சிருக்காங்க. குற்றவாளிகள் அறிவிச்சிருக்காங்க. கம்மிங் மண்டே நவம்பர் 24ஆம் தேதி அவங்களுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் 2015ல நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 2025ல அவங்களுக்கான தீர்ப்பு, அவங்க குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்த முக்கியமான நியூஸ். ஸோ நாளைக்கு நியூஸ்ல நவம்பர் 23 சண்டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகாது. ஸோ நவம்பர் 24 சண்டே அண்ட் மண்டே கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.